வணக்கம் மக்களே. ரியாத்துலேருந்து விவேக். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குண்ணே. நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து மலாஸ் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். மலாஸ் சொல்லிட்டு ஒரு ஏரியா. அங்கே வந்து பக்கத்தில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே அந்த கவர்மெண்ட் மதர் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, மதர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். ஆமாம், அங்கே போய்கிட்டு இருக்கோம் மக்களே. நம்ம போகிற ரோடு வந்து அபிபக்கர் சித்திக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டுக்கு பேர். நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த ரோட்டில் வந்து என்ன அப்படின்னா, கிங் சல்மான் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்க் வந்து ஒரு பெரிய ரவுண்டாக நீங்கள் போகும்போது பார்ப்பீங்க. இந்த பக்கத்தில் பார்த்துக்கிங்களா, அந்த ரைட் சைடு ஒரு ரவுண்டாக போட்டு பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளெக்ஸு. அந்த டிசைனில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே ரியாத்தில் இந்த ரோட்டில். இது வந்து மிகப்பெரிய பார்க் மாதிரி வந்து ரெடி பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு பொழுதுபோக்கு தளம் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிங் சல்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏர்போர்ட்டும் இருக்குது. அந்த ஏர்போர்ட் எதுக்கு அப்படின்னா, இங்கே உள்ள முக்கிய விஐபி இருப்பாங்கள்ல, அதாவது இந்த மினிஸ்டர்ஸு, அமீர்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்து போகிறது. அப்புறம் அவங்க பசங்க எல்லாம் அந்த ஃப்ளைட்டு, சின்ன சின்ன ஃப்ளைட் வச்சு ஓட்டி பழகிறது கொள்வது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதெல்லாம் இந்த இந்த ஏர்போர்ட்டு அதில் தான் வந்து ரன்வே இதெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல. இது சின்ன ஏர்போர்ட்டு தான். இது வந்து அவங்களுக்குள்ள இந்த ராயல் சவுதீஸ் அவங்களுக்குள்ள ஏர்போர்ட்டு. ஆமாம், இந்த பார்த்திங்களா, அந்த அப்படியே பாலம்ல எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக இப்போ ரோடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து வேறு வழியில் போகும் இந்த ரோடு. இது கட்டுறதுக்காக வேண்டியே வந்து இந்த பார்த்திங்கன்னா மண்ணெலாம் ஃபுல்லாக குமிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் வேலைகள் வந்து இரவு பகலாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஏரியாவில். ஆமாம், இப்போ நம்ம போகிற எதுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து கிழவியோட நம்ம முதலாளியம்மா வந்து பேத்தி இருக்காங்க. அந்த சின்ன பிள்ளைச்சு பேத்தி, அந்த பேத்திக்கு வந்து ஒரு சின்ன ஜாமான் ஏதோ ட்ரெஸ் ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில், அவங்க ரிலேஷன் வீட்டில் வந்து இருக்காங்க அந்த பேத்தி. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம போய் துணி வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. இந்த ரோடு வந்து இப்படியே நம்ம ரைட் எடுத்தோம்னா கிங் அப்துல் அஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு வந்துடும். இதில் வந்து 2 வந்து சிக்னல் இருக்கும். ஒரு 2 ரவுண்டாக போட்டு இருக்கும். இது 2லேயுமே குழப்பம் நமக்கு, எந்த பக்கம் போய் எந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்த புதுசுலலாம் அபிபக்கருக்கு போகிறதுக்கு பதிலாக அப்துல் அஜீஸில் போயிடுவேன் ரைட்டில். சுத்தலை விட்டுரும். வந்த புதுசில் ஒன்றும் புரியாது நமக்கு ரோடுகள்லாம். அப்புறம் கொஞ்சம் பழைய வந்து சரியாயிடுச்சு. முதல்ல வந்து அபிபக்கர் ரோடை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஓப்பனில் சிக்னல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ரவுண்டை போட்டுலாம் வந்து நமக்கு ரொம்ப சுத்தலை விட்டுரும் நமக்கு போகிற வழியிலேயே. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம். போனால் இப்போ அடுத்து இது வந்து மேலே போகிற ரோடு வந்து மக்கா ராமா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோடு மக்கா ரோடு. இந்த ரோடு நேராக மக்கா பிடிச்சி போனோம்னா மக்காவுக்கு போகும் இந்த ரோடு. இங்கே ரோடுகள்லாம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது மக்களே. நம்ம வந்து இப்போ போய்கிட்டு இருக்குமோ, இப்போ டப்புன்னு நம்ம ரோடு வந்து லெஃப்ட்டில் வளையிறோம், ரோடு எண்டு முடியும் போது டக்குன்னு ரைட்டில் வளையிறோம் அப்படின்னா அது ஃபைன் வந்துடும் நமக்கு. வந்து இப்போ நீங்கள் போகும்போதே பார்ப்பீங்க, இதில் லெஃப்ட்டில் வளையிறதுக்கு வந்து வண்டிகள்லாம் கரெக்டாக லெஃப்ட் ஒட்டி ரைட்டில் நிற்கிது பற்றிலா. இப்போ இடையில நம்ம கிராஸ் பண்ணோம்னா அந்த சென்டராக இருக்க பற்றிலாம் ஒரு மேலே ஒரு லைட்டு கேமரா மாதிரி, அது வந்து கேமரா பிடிச்சிரும். உங்களுக்கு வந்து 300 ரியால் ஃபைனு. ஆமாம், அது தேவையில்லாமல் தண்டனை கட்டணும். முதல்லையே நம்ம வந்து முன்னக்கூட்டியே நம்ம வந்து எதாக இருந்தாலும் லெஃப்ட்டில் வளைஞ்சிடணும். இப்போ இதுவும் வந்து கேமரா சிக்னல் தான். நம்ம நல்ல நேரம் ஓப்பன்லேயே இருக்குது, போயிட்டோம். நம்ம ஒன்றத்துக்கு என்ன பண்ணுவோம், தூரத்தில் வரும்போதே வந்து க்ரீன் லைட் எரியும். பக்கத்தில் வந்து போயிடலாம்னு நினைக்கும்போது பட்டார்னு வந்து ரெட் லைட்டு எல்லோ லைட்டு வரைஞ்சிரும். அதுலேருந்து நமக்கு நம்ம எப்பயுமே கவனமாகவே வர்றது. ஐயோ கடவுளே, பக்கத்துலேயே வந்தோடனே அமர்ந்துடக்கூடாதா அப்படி லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறது. 3000 ரியால் ஃபைனில். ஆமாம், இது தாங்க பில்டிங். இந்த பில்டிங்கு இது வந்து இந்த பில்டிங் இதுக்குள்ளே வந்து 7ஆம் நம்பர் பில்டிங் சொல்லி சொன்னாப்புல தலைவர். ஆனால் நம்ம ஏற்கனவே வந்தது 7ஆம் நம்பர் கிடையாது, 8ஆம் நம்பரு. நம்ம ஏற்கனவே இதோடு வந்துட்டு வந்து பார்த்துட்டு பார்க்கிங் இருந்துச்சு, பார்க்கிங்கில் போட்டுட்டு இந்த இருக்குத்திலா இந்த பில்டிங் தான் மக்களே. இது வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். இங்கே வந்து நிறையா மக்கள் தங்கியிருப்பாங்க. நிறைய பில்டிங், இந்த மாதிரி பில்டிங் பழைய பில்டிங்காக தான் இருக்கும்.
இது ஃபுல்லாக பில்டிங் நம்பர் போட்டிருக்கோம். இத்தனை 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டிருக்கோம். நம்ம ஜாமானை கொடுத்துட்டு ஜாமான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. வாங்குறதுக்கு யாரா வரான்னு சின்ன பசங்க 2 பேர் வந்தாங்க. வந்து யாருன்னு கேட்டு ஜாமானை கொடுத்துட்டு பேர்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, கார் பார்க்கிங் இது ஃபுல்லாக எல்லாமே. நம்ம அப்படியே ஜாமானை கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு மக்களே. கிளம்பி நம்ம அபிபக்கர் ரோட்டுக்கு வந்தாச்சு. வந்து ஒரு சிக்னலில் நம்ம ரைட்டு வளையணும் கிங் அப்துல்லாவில். பார்த்தா ஃப்ரீ ரைட்டுக்கு வந்து தலைவர் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி நிற்கிறாப்புல பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு ஜீப்பு மாதிரி. அந்த வண்டி வந்து ரோட்டை வந்து அடைச்சிட்டாப்புல. அவர் வந்து இப்போ லெஃப்ட்டு போகணும் போல். லெஃப்ட்டு போகிறதுக்காக வேண்டி இப்போ நிற்கிறாப்புல. நம்ம வந்து ரைட்டு போகணும். நமக்கு ஃப்ரீ ரைட் ஆல்ரெடி ஓப்பன்லாம் இருக்குது நமக்கு. நான் பின்னாடி உள்ளவங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளும் லைட்டை வந்து பிரைட்டு தூக்கி அடித்து பார்த்தோம். நகர்ற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் டக்குன்னு ஓப்பன் ஆகுன்னு பார்த்தாப்புல ஓப்பன் ஆகலை. மேலே வேறு கேமரா வேறு அங்கே இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் அவர் அது ஹார்ன் வேறு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா. அதோட அவர் இது என்ன பண்ணிட்டாப்புல சுதாரிச்சு ஐயோ கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சவுதி தான் இது. இது அஜ்னபி இப்போ மற்ற டிரைவர்லாம் நிற்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபைன் கட்டணும்ல. பேர் நம்ம முதலாளி ஃபைன் போச்சுன்னா அப்புறம் அவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டு இவர் வந்து நின்று பார்த்தாப்புல முடியல. அதோட சரின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி நமக்கு பின்னாடி 2, 3 பேர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தால அவங்க வண்டியை கிளப்பிட்டு போயிட்டாப்புல. இந்த மாதிரி நிறையா நடக்கும் இங்கே சவுதி அரேபியாவில். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு விஷயம் எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல போய் சாமான் வாங்கிட்டு வந்தோம். முதலாளி அம்மா பொண்ணு இருந்தாங்க. காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு சாமான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பார்க் பண்ணி முடித்தோடனே பின்னாடி வந்து நமக்கு நம்ம காருக்கு பின்னாடியே ஒருத்தர் வந்து குறுக்க நிப்பாட்டிட்டாப்புல. பார்க் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போய்ட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போகிறாப்புல. நாம் வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் நம்ம முடிச்சோம். நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை வந்து 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. போனால் நம்ம முதலாளி பொண்ணும் வந்துட்டாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. வண்டி யாருன்னு அடிக்க சொன்னாங்க. அடிச்சுக்கிட்டே இரு வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே கடைக்குள்ளே இருந்துக்கிட்டு சின்ன பையன்தான் அங்கே நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தான். நம்ம முதலாளி செம்ம கடுப்பு. அப்புறம் அதோட வண்டி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டி எடுத்து ரிவர்ஸ் எடுத்து நம்ம போனோன்னே நம்ம முதலாளி நம்ம கிளாஸை கீழே இறக்கி வண்டி நம்பரை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து அவன் ஃபோட்டோ எடுக்கும்போதே அவன் வந்து சொல்கிறான் அரபிக்கில் அக்கா ஒக்தி அப்படின்னு சொல்லி அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம முதலாளி பொண்ணு வந்து கேட்கவே கிடையாது. நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க வாட்டில் நீ வண்டியை கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். வண்டியில் வரும்போதே அவங்க வந்து ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. பின்னாடி எடுத்து இது மொரூர் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு அனுப்பின உடனே அங்கேருந்து திருப்பி கால் வந்துச்சு. என்ன பிரச்சனை எதுன்னு கேட்டாங்க. திருப்பி கேட்ட உடனே சொன்னாங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீ எல்லாத்துக்கும் வீடியோவில் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நான் அது தப்பு தான், நான் அவங்க வந்து ஃபைன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. அவ்வளோதான். இந்த வந்து தப்பு பண்ணால் வந்து அவங்க மனசு தான் இறக்கம்லாம் காட்டுறதுன்னா அவனை சொல்லி பார்த்தான். அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தான். நம்ம முதலாளியம்மா கேட்குற மாதிரியே கிடையாது. முதலாளியம்மா பொண்ணு அதோட ஃபைன் வந்துருச்சு. அப்புறம் நம்மகிட்ட சொன்னாப்புல நம்ம ஃபோட்டோ சொல்லியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்க ஃபைன் போட்டுரும் அப்படின்னு. அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். ஓகே மக்களே, நம்ம வீட்டை நெருங்கியாச்சு. நம்ம இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.